காஷ்மீரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸ் தரப்பு எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம். 12ஆம் மாதம் அதாவது 12ஆம் மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30ஆம் தேதி 2023 தான் வரும். வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் புதுசு இன்னைக்கு 1,53,000 சில்லறை வருது. இது ஏபிஎஸ் மாடல் வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் போட்டு 20 தான் கட்டியிருக்காரு. தம்பி ஆர்கட்லேருந்து வராரு. ஏற்கனவே ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு காலையில் இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டியுமே பார்த்தா அண்ணன் வந்து பார்த்தா தான் எடுப்பேன் அப்படின்ட்டாரு. ஆனால் வந்து என்ன விஷயம்னா நம்ம மணி நிர்மல் தம்பி வீடியோ பார்த்துட்டு வர்றதுனால வெறும் வாய் வார்த்தைக்காகவே நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த காலத்தில் அட்வான்ஸ் கட்டணம் நிறுத்தி வைக்க மாட்டாங்க. வெறும் வாய் வார்த்தையில் வண்டி நிறுத்தி வச்சோம் சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லுவேன் பொதுவாக பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இவங்க வாங்க தான் வராங்க, இவங்க டைம் பாஸ் பண்ண வராங்கன்னு. ஏன்னா இந்த அளவு வண்டியை போயிட்டு யார் பார்த்தா விட்டு போவாங்க. ஏன்னா ஷோரூம் கண்டிஷனில் புதுசாக ஒன்றும் ஃபுல்லாக அவுட்லுக் காமிங்க. நம்பர் பிளேட் எடுத்து ஒரு ரிப்பன் போட்டால் புது வண்டி தான். ஸோ அந்த கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சார் வந்து பார்த்துட்டு அவருமே வந்து பார்த்தோன்னா எதுவுமே ஒரு குறை சொல்ல. ஏன்னா எப்படியுமே எவ்வளோ நல்லா கொடுத்தாலுமே வந்து கஸ்டமர்ஸ்னா ஒரு அதாவது அவங்கள கூப்பிட்டதுக்காகவாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ஆனால் முதல் முறையாக எதுவுமே சொல்லலை. சார் நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணி தரணும்னு கேட்டார். 95 ரூபா சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவர் எதுவுமே சொல்ல. ஸோ நான் ஃபைனலாக 93 சொன்னேன். 90 பண்ண முடியுமான்னு தான் கேட்டார். சரி ஓகே சார், அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த 1000-2000 நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஓகே சார்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். சர்வீஸ் என்ன பண்ணி கொடுத்தாங்களா பிரதர்? ஆயில் சர்வீஸ் அது மாதிரிலாம் பண்ணாங்களா? எல்லாமே கேட்டாங்க ப்ரோ, பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஃபுல் டிரைவ் பண்ணி பாத்தீங்களா? டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்களா? வண்டி ஓட்டனோட புடி சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ஓகேங்க பிரதர். சார் மெயின் அவர்தான் சொல்லுங்க சார். எப்படி நல்லா இருக்கு சார், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நல்லா இருக்கு. ஓகே, சார் வந்து 4 இடத்துல பார்த்துட்டு வருவாரு. இப்போ பார்த்துட்டு அதனாலதான் போல தெரியல, எதுவுமே பேசல, எல்லாமே கேட்டேன். வண்டி நல்லா இருக்கு. தம்பி சொன்ன உடனே நீங்க எப்படி இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்லை நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கான்னு நினச்சேன். நல்லா இருக்கு, வண்டி புதுசாக இருக்கு. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஓகே சார். So guys, welcome back to our channel. நான் உங்க மணி நிர்மல். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து 1 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கோம். நாங்க ரிப்ளை கமெண்ட் மூலமா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சூப்பரான கண்டென்ட் வேணும், உங்களுக்கு என்ன பிடிச்ச கண்டென்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுவோம். நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களோட சப்போர்ட் தான் மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ்ல ஸ்கூட்டி கலெக்ஷன் பார்க்க போறோம். யுவராஜ் கன்சல்டிங் வந்திருக்கோம். வாங்க என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன ஆஃபர்ல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தராங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டாப் சிசி பைக் கலெக்ஷன் காட்டுறேன்னு சொல்லுவீங்க. ஆமா சார். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பிரிச்சு எப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தா மைலேஜ் வைக்கு பைக் போட்டிருந்தோம். இப்போ ஸ்கூட்டி வீடியோ போட்டுருக்கோம். அடுத்து இது அப்படி தனியா பிரிச்சு போடலாம். அப்போ அந்த கேட்டகரியில போட்டா தான் உங்களுக்கு நம்ம நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். 2023 இது ஒரு ஆர்மி ஆபீசர் நம்ம பின்னாடி போட்டிருக்காரு ஸ்டிக்கர். எஸ் சார். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோல 172 சொல்லியிருந்தோம். ஆமாங்க சார். இவங்க அவர் வந்து வித்துச்சான்னு கேட்டது டேரக்டா கஸ்டமர் தான் இது. ஓகே சார். அவரே விற்கிற மாதிரி. ஆமா, அவரே விற்கிற மாதிரி கேட்டார். இல்ல சார் கொஞ்சம் ரேட் இன்னும் கொஞ்சம் நெகோஷியபிள் கேக்குறாங்கன்னு பேசி இப்போ லாஸ்டா 172 சொல்லிருக்கோம். ஆமாங்க சார். இப்போ 170 வந்தா கொடுங்க அந்த மாதிரி சொல்லிருக்காரு. 170 1,70,000 ரூபாய். 2023 97 செய்யார் வண்டி. இது அப்டவுன் போர்க்கு. இது ஓகே சார். அப்டவுன் போர்க்கு வந்துரும். இது ரொம்பவே ஸ்மூத்தா சூப்பரா இருக்கும் வண்டி. எஸ் சார். அப்டவுன் போர்க்கு சூப்பரா இருக்கு பாத்துங்க. வேற லெவல் வண்டியோட எல்லாமே பக்கா. இப்ப லோக்கல் கஸ்டமர் தான் இதுக்கு ஒரு 50,000 கட்டினா போதும். ஆற்காடு கஸ்டமர் அந்த ஆற்காட்ல இருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா ஓகே சார். இல்ல ஆற்காட்ல இருந்து இல்ல வேலூர்ல இருந்து விட 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 2 லொகேஷன்ல 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னா இதுக்கு இஎம்ஐயா முன்பணமா அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் கட்டினா போதும் சார். எடுத்துக்கலாம். புது வண்டி எடுக்கிறன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம லோக்கல் வண்டி கேட்பாங்க. கண்டிப்பா லோக்கல் வண்டி இருக்கு, ப்ளூ கலர் பக்கா கனெக்ஷன்ல இருக்கு. இதை பெஸ்ட் பண்ணலாம். ரேட் இன்னும் கூட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். 100% பண்ணிக்கலாம். கண்டிப்பா பேசிக்கலாம். கண்டிப்பா சார். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு எம்டி போட்டு தான் டக்குன்னு சோல்ட் ஆயிடுச்சு. நம்ம வியூவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றா இருக்காங்க. அதிகமா கேக்குறாங்க. இது 2 டயருமே புதுசு. ஓகே சார். பேக்ல காமிப்பா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதுவும் அப்டவுன் போர்க்கு. 2022ன்றதுனால ஏபிஎஸ் அப்டவுன் போர்க்கு. எஸ் சார். இந்த போர்க்கால என்னன்னா கொஞ்சம் ஸ்மூத்திங் நல்லா இருக்கும் ஓட்டுறது. கண்டிப்பா சார். சோ பேக்ல ஃப்ரண்ட்ல புதுசு நாங்க தான் போட்டுருக்கோம். 2022. ஓகே. கேக்க ரேட் பார்த்தா 155. அதுவுமே ரேட் பாத்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். உங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க. கண்டிப்பா 100% நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எவ்வளவு பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு சார் இஎம்ஐ பண்ண முடியும். இது பார்த்தா 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே சார். சோ இஎம்ஐ ன்னு பாத்தீங்கன்னா 40 ரூபாய் கட்டினா மீதி இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓகே சார். சோ பெஸ்டா இருக்கு இது பாத்துங்க. கண்டிப்பா சார். RS 200. எஸ் சார். 95 பண்ணலாம். ஓகே. சிங்கிள் ஓனர் 95. 95 நேர்ல வாங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. கண்டிப்பா ரேட் ரொம்ப ரேர் தான். கண்டிப்பா சூப்பரா இருக்கு வண்டி. எஸ் சார். பாருங்க இத பத்தி சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பா சார்.
லாஸ்ட் டைம் 185 கேட்டிருந்தோம். ஆமாங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 170 வந்தால் கொடுத்துடலாம். ஓகே சார். வண்டி வேற லெவலில் இருக்கு. ஓனர் தான் அதுவும். அதில் ஒரே ஒன்று தான். ஓகே சார். பார்த்தீங்கன்னா 2019 BS4 கார்பெட்டர் மாடல். ஓகே சார். பல்சர் 220 நல்ல ஒரு பண்ணி பக்காவா இருக்கு. எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் பல்சர் 220 நம்ம நல்லா கிரேஸ் ரொம்ப வேற லெவல் இந்த மார்க்கெட் இது. கண்டிப்பா சார். ஸோ நல்லா இருக்கு. 2019 83 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 83. ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிருக்கு. எல்லாமே புது பேட்டரி போட்டிருக்கு. சிங்கிள் ஓனர் தானே சார்? சர்வீஸ் ஒரே ஓனர். இஎம்ஐ எவ்வளவு சார் பண்ணலாம்? இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 10 ரூபா போட்டீங்கன்னா போதும். ஓகே சார். இந்த வண்டிக்கு 10 ரூபா போனா நீங்க போடலாம். ABS மாடல். கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் டைம் NS 160 போட்டு தான் டக்குன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அதே மாதிரியே கலர்ல அதே மாதிரியே இருக்கு. அதே இடத்துலயும் இருக்கு. அதனால அதே நினைச்சிர போறீங்க. 2000 நம்பர் பாத்துங்க. நம்பர் பாருங்க. 2021. கண்டிப்பா சார். அது 22 TN25. எஸ் சார். ஸோ 2021 87 ரூபாய். 87. இன்னைக்கு இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 160 63 சம்திங் இது. ஓகே சார். இப்போ நம்ம நேர்ல வந்தா கண்டிப்பா நேஷன் ஒயிட் வீல் இது இந்த வண்டிக்கு ரொம்ப டிமாண்ட். நேர்ல வந்தா கண்டிப்பா பண்ணி தரலாம். கண்டிப்பா சார். LED ஃபுல்லா போட்டு வண்டி ஃபுல்லா இருக்கு. நல்ல கண்டிஷன் போட்டுருக்காங்க. சூப்பர். பாருங்க நேர்ல வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. மணிரன்மோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி தருவாங்க. 100%. எஸ் சார். ஸோ இங்க பாருங்க இந்த வண்டி ரேர் கூட நமக்கு ரொம்ப ரேரு. கண்டிப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் முன்ன வந்துச்சு. ரொம்ப ரேரா போயிட்டு இருக்கு. எஸ் சார். இந்த கலர் இந்த கிரே வித் ஒயிட் காம்பினேஷன் இது. எஸ் சார். 2021. ஓகே சார். 2021 வண்டி பக்கா கண்டிஷன் வருது. எஸ் சார். டபுள் கீ வந்துரும். ஆமா டபுள் கீ இருக்கு. ஓகே ஸோ சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் இது. லைட்லாம் பார்த்தீங்கன்னா வேற பண்ணி நல்லா பக்கா ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து 1.5 1,05,000 ரூபாய். 1,05,000. இஎம்ஐ எவ்வளவு சார் பண்ணலாம்? 10 ரூபா கட்டணம் பண்ண போதும். பண்ணிடலாம். ஓகே சார். இது சார் 2018 புது டயர் போட்டிருக்கோம். MRF. எஸ் சார். வண்டி பக்கம் 51 ரூபா பண்ணிடலாம். 51. ஓகே சார். இன்னும் கூட ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. சார் கிட்ட கேளுங்க. 2021 இது ரொம்ப ரேர் இது. எஸ் சார். 2020 கிக்கர் டைப் ABS மாடல் புது டயர் வண்டி 21. ஓகே சார். 72 ரூபாய். 2021. ஓகே. பண்றே பாத்தீங்கன்னா 70 ரூபா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சார். சோ இது புதுசு வந்து கிக்கர் பார்த்தா 140 சம்திங் இது. எஸ் சார். இது பாருங்க. 3 அப்பாச்சின்னு கேட்டிருந்தாங்க. எஸ் சார். சோ அதுவும் லோக்கலாவும் TN23. எஸ் சார். பெரு வண்டி. இது கண்டிப்பா நாளைக்கு நீங்க அப்டேட் பண்ண உடனே போன் பண்ணுங்க. கண்டிப்பா. இதுல எந்த ஒரு டவுட் இல்ல. TN23 2016. எஸ் சார். 52 ரூபா. வண்டி 52 ரூபாய் கேக்குறேன்னா அந்த அளவுக்கு வண்டி இப்பவே பில் இருக்குது. ஓகே சார். 4000 சில்லற ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்காரு இந்த வண்டி. அதுக்கு பில் இருக்கு, நம்ம காமிச்சிக்கலாம். எஸ் சார். ஒரே இஎம்ஐ எவ்வளவு சார் பண்ணலாம்? 23ன்றதுனால இதே வந்து சென்னை வண்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 5,000 கம்மி பண்ணலாம். எஸ் சார். இஎம்ஐ இது 10 ரூபா கட்டினா போதும். ஓகே சார். இது எஸ் சார். 2021 ABS புது டயரு வண்டி பக்கா இருக்குது. வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா 139 கொடுத்தலாம். ஓகேங்க சார். 139. எஸ் சார். சில கேஸ் வேணாம்னா மைனஸ் பண்ணி கொடுத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடையோட லொகேஷன் சொல்லுங்க சார். யுவராஜ் பைக்ஸ் நம்ம கடை பேரே சொல்ல தேவையில்ல. நம்ம எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரியும். கண்டிப்பா ஸோ புதுசா வர சப்ஸ்கிரைபர் தெரியாது. எஸ் சார். லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸ். ஏன்னா மணி நிர்மல் தம்பிக்கு நீ 4க்கு 10,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு இது பழைய காசு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க நல்லாவே தெரியும். கண்டிப்பா சார். மணியும் சப்ஸ்கிரைபர்ஸ் யுவராஜை பொறுத்து கண்டிப்பா இல்லை, இன்ட்ரோடியூஸே தேவையில்லை. புது கஸ்டமருக்கு நம்ம லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் அதை நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்காட் டு ஆர்னி போகிற ரூட்டில் திமிரி, ஆர்காட்லேருந்து ஆர்னி போகும்போது பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மெயின் ரோடே தான். பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் யுவராஜ் பைக்ஸ்னு சொல்லிட்டு வண்டியில் வெளியே நிற்க வச்சிருப்போம். இல்லை நாங்கள் ஆர்னிலேருந்து இப்போ ஆர்காட் நோக்கி வரோம்னா 17 கிலோமீட்டர் சூப்பராக மெயின் ரோட்லேயே இருக்குது. கஸ்டமருக்கு எந்த ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ரொம்ப தூரத்தில் வரீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த மாதிரி மிலிட்டரி கார் கடை எங்க யுவராஜ் பைக்ஸ்னால சின்ன குழந்தை கூட சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கடை உங்களால ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். என்னால ஃபேமஸ் நான் யாருன்னு கேட்டா நானே போயிட்டு யுவராஜ் யாருன்னு கேட்டாலும் என்னை கேட்டா என்கிட்டே கேட்பாங்க. ஸோ என்ன யாருக்கும் தெரியாது. கடையோட நேம் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. யுவராஜ் பைக்ஸ் கேட்டா உங்களுக்கு நம்ம லொகேஷன் சொல்லிடுவாங்க. நம்ம வாங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. இந்த வீடியோல காமிக்கிற மட்டும் வண்டி தான் நம்ம கிட்ட இருக்குதுன்னு நினைக்க வேணாம். குடோன்ல இருக்கு, உள்ள கடவுள வேற நிறுத்தி வச்சிருக்கோம். இதுல பிடிச்ச வண்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரைட்டு, இல்லாட்டி மணி தம்பிக்கோ இல்ல அவர் பிஸியா இருப்பாரு. ஸோ அவருக்கு இல்லைனாலும் நம்ம நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கொடுப்பாரு. அதில் நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% கால் எடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன வண்டி வேணும் அப்படின்றத டீட்டெயில் சொல்லிடுவாங்க. ஓகே சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.